நம்மளாம் வந்து சின்ன வயசுல வந்து ஸ்பைடர்மேன் படம் பார்த்துருப்போங்க. அந்த படத்தை பார்த்தப்ப சிலந்தி பூச்சி கடிச்சா ஸ்பைடர்மேன் ஆகிடும்னு நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். மார்வெல்லே இருக்கிறதுல ஃபேமஸான ஒரு சூப்பர் ஹீரோ, உலகத்தில் அதிகமாக ஃபேன் பேஸும் வச்சுருக்க ஒரு ஹீரோனா அது ஸ்பைடர்மேன் தான். அந்த மாதிரி நிறைய தடவை நம்மளே சின்ன வயசில் சிலந்தி பூச்சி கடிக்க விட்டுருப்போம். கடிச்சா அந்த இடத்துல வீங்கி தான் போயிருக்கும், மிஞ்சி மிஞ்சி டேப்லெட்டை போட்டு படுத்துருப்போம். நம்ம மட்டும் இல்லை, முக்கால்வாசி பேர் அப்படி தான் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி ஒரு ஸ்பைடர்மேனாக வாழ்கிறது ஈஸின்னு நினைக்கிறோமா? ரொம்ப 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 கஷ்டம். வாய்ப்பே இல்லை. ஸ்பைடர்மேனாக நடித்தா இல்லை ஸ்பைடர்மேனாக நடிக்கிறது வேறு, ஸ்பைடர்மேனாக வாழ்கிறது வேறு. அதேமாரி பீட்டர் பார்க்கறது அந்த கேரக்டர் ஏன் அவ்வளோ ஃபேன் பேஸ் இந்த ஸ்பைடர்மேனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் வந்து நார்மலான ஒரு கேரக்டர் இல்லைங்க. மார்வெல்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். அது பார்த்தாங்க எனக்கு வலியை கொடுத்தாங்க, அதுக்காக நான் மற்றவங்களுக்கு வலியை கொடுக்க விரும்பலை. நான் வந்து என்ன தான் எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, நான் மற்றவங்களை வந்து காப்பாற்றுற வேலையை தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பைடர்மேன் வாழ்ந்துட்டு இருப்பாரு. எடுத்துக்காட்டுக்கு வந்த எல்லா யூனிவர்ஸில் இருக்க ஸ்பைடர்மேனையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸ்பைடர்மேனாக வாழணும்னு நினச்சா ஆப்பு உறுதி. இந்த கேரக்டரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அந்த மார்வெல் இந்த கேரக்டரை காட்டப்போ 3 வேரியண்ட்டை காட்டிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, பட் இருந்தாலும் இப்போதைக்கு படத்தில் காட்டுறது 3 புறம்போக்கு தான். சாரி, 3 பீட்டர் பார்க்கர்ஸ். அந்த 3 பீட்டர் பார்க்கரில் நமக்கு பிடிச்சது யார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். பட் தான் நிறைய பேர் சொல்கிறது நம்ம டாபி மேக்கரை தான் சொல்லுவோம். டாபி மேக்கரோய் அவர் வந்து இந்த ஓஜின்னு சொல்கிறோம், ஏன்னா ஒரிஜினல் கேங்ஸ்டர் பயப்புல. ஏன்னா அவர் வந்த டயத்தில் வந்து இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் வந்து பெரிய அளவு ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்தது வந்து நம்ம டாபி மேக்கர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பயப்புல பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. அதை பார்த்தாக்க அந்த படம் ஒன்று தரமாக இருந்திருக்கும். காமிக்கை ரிலீஸ் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க படத்தெல்லாம். ஏன் பயங்கரமான வில்லைங்களாக இருப்பாங்க. ஸ்பைடர்மேனுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வில்லனை போட்டு பொழக்கணும். ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு மட்டும் தான் நடந்துட்டு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு அந்த டாபி மேக்கரி இந்த ஆள் வந்து நடித்த வந்து ஸ்பைடர்மேன் படம் 2000 காலகட்டத்தில் இயர்லி 2000 வந்துச்சு இந்த படம் பார்க்குறதுக்கு. இந்த படம் வந்த புதுசில் எல்லாருமே கொண்டாடினாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்துச்சு கேரக்டர். அதனால தான் ஃபேன் பேஸே அதிகமானுச்சு. அடுத்தா நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் அந்த படத்தை எல்லாம் பார்த்துருப்போம். தலைவனுக்கு அமேசிங் ஸ்பைடர்மேன் என்ன ஒரு விஷயம்னு தெரியுமாங்க? அவர் வந்து தலைவன் வந்து அந்த ஸ்வாக்லாம் இருக்குது பாருங்கள், இந்த பறக்கிறது இந்த குதிக்கிறதுலாம் ஒரு டிஃப்ரெண்டாகட்டே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஓரளவுக்கு காமிக்கில் இருக்க மாரி கிட்டத்தட்ட எடுத்து வச்சுருப்பாங்க அமேசிங் ஸ்பைடர்மேன். ஏன்னா அந்த ஆள் வந்து நடிக்கிறப்ப வந்து என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு படத்தை. பார்த்தீங்களா, அதான் ஒரு என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு. ஆனால் நமக்குலாம் கிடைக்கல சான்ஸு. பரவாயில்ல, மாஸ்க்கை போட்டு பில்டிங் பண்ணி நம்மளும் தாவலான்னு நினச்சா கைகாலெலாம் முடிச்சிருக்கீங்களோ, அது நமக்கே தெரியும். ஆனால் இந்த 2 கேரக்டருக்கும் இந்த 2 ஸ்பைடர்மேனுக்குள்ள லவ்வில் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அமேசிங் ஸ்பைடர்மேனுக்கு பீட்டர் பார்க்கறது வந்து குவென் ஸ்டேசி வந்து லவ் பண்ணுவாங்க. தங்கமான பிள்ளைங்க. என்னென்னா இவர் வந்து பீட்டர் பார்க்கறது தான் அப்படின்னு தெரிஞ்சால் லவ் பண்ணுவாங்க. ஆனால் அதே அந்த பக்கம் நம்ம டாபி மேக்கருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தலைவன் வந்து அந்த எம்ஜே அந்த முட்டா கும்பிட்ட இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுன்னா இவர் ஸ்பைடர்மேனாக இருக்கிறனால தான் நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து லவ் பண்ணணும். ஸ்பைடர்மேன்னு தெரிஞ்சு தான் பீட்டர் பார்க்கர் வந்து லவ் பண்ணணும். ஆனால் பீட்டர் பார்க்கர் வந்து எம்ஜே வந்து லவ் பண்ண மாட்டாங்க. எல்லா யூனிவர்சிட்டியும் நடக்கிறது தான், சேர மாட்டாங்க. அதேமாரி யூனிவர்சிட்டியும் சேர மாட்டாங்க. எல்லோரும் மூணில் போய் உட்காந்துட்டு ஆழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அடவும் மாட்டாங்க. பில்டிங்கில் போய்ட்டு உட்காந்து எப்போ போல தலைகளாக தான் இருப்பாங்க. அது எல்லா யூனிவர்சிட்டியும் நடக்கிறது தான். ஸ்பைடர்மேனோட வேரியண்ட்லேயே பாவப்பட்ட ஒரு ஜீவனை யார் தெரியுமா? நம்ம கடைசியாக இருக்கிற நம்ம டோனி ஸ்டார்க்கோட தத்து பிள்ளையாக இருக்கிற நம்ம டாம் ஹாலண்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தலைவனுக்கு வந்து 3வது படம் போய் 4வது படம் வரும்போது, ஆனால் 3வது படத்துலேயும் முடிச்சு விட்டாங்க. 4வது படம் வரும்போது அதுவும் வெறித்தனமாக எதிர்பார்த்துட்டு இருக்க மார்வல் ஃபேன்ஸ் இன்க்ளூடிங் மீ, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தரமாக இருக்கிறதுக்காக ட்ரெயிலர்லாம் ஒரு அடுக்கடுக்காக ஏற்றி வச்சு பயங்கரமாக செய்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நம்ம பிராண்ட் நியூ டேக்கான ட்ரெய்லரும் வந்துருச்சு. ட்ரெய்லரை பார்த்தப்ப அப்படியே நல்லா இருந்துச்சுல்ல, நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரியும். அதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் அந்த ட்ரெய்லர் என்ன வந்துச்சு, எல்லோரும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. வாய்ஸை கொடுமை பண்ணிட்டாங்க. நானா நோ முத்தனா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கும். அடுத்ததாக இந்த வாய்ஸ்ன்னு வரப்போ தான் இன்னொரு விஷயம் தோணுது. தெரிஞ்சிச்சுல உங்களெல்லாம் என்னென்னு அவஞ்சு சென்கேவே ஞாபகம் இருக்குல்ல, விஜய் சேதுபதி வயசு முடிச்சு விட்டாங்க. அடுத்ததான் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து வாய்ஸ் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கும் மாற்றிட்டா. சரி அதை விடுங்க, மேட்ருக்கு வருவோம். இந்த நம்ம தலைவன் கடைசியாக இருக்க பார்த்தீங்களா டாம் ஹாலண்ட், இல்லை கடைசி போயிருப்பாரு கிட்டு, நம்ம டோனி ஸ்டார் கூட கிட்டு என்ன பண்ணிச்சு தெரியுமா? இதுக்கும் அதே தான், எம்ஜே பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஹோம் கம்மிங் படத்தில் வந்து ஒரு பொண்ணை அடிச்சுது, செட் ஆகலை. அடுத்து நம்ம எம்ஜே பின்னாடி சுற்றிட்டு இருந்தாப்புல, எம்ஜே வந்து அதே தான் ஸ்பைடர்மேனாக இருக்கிறனால தான் பயப்புள்ள அதுவும் பார்த்துச்சு. என்னடா அப்படின்னு தான் இருந்துச்சு ஸ்பைடர்மேனுக்கும். ஸ்பைடர்மேனாக இருக்கிறனால தான் எம்ஜே வந்து இந்த மேரி ஜென்கிற இந்த கூமுட்டைகள் வந்து பார்க்கிறது பீட்டர் பார்க்கர்ஸை.
ஆனால் அது தெரியாது பீட்டர் பார்க்கரு மேரிஜின் தான் உலகன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு கிடக்குறாங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இல்லை கொடுமையான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாம் ஹாலண்ட் இருக்கார்ல, அவருக்கு தாங்க ரொம்ப ரொம்ப கடுமையாக படத்தை விட்றாங்க. ஆனால் ரீலில் வேணால் சேரல, ஆனால் ரியலில் வந்து மேரேஜை பண்ணிட்டாப்புல. மற்ற ஸ்பைடர்மேன் பண்ணாத விஷயத்த இவர் பண்ணிட்டாரு. அதான் உண்மை. அது எனக்கே தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த ஸ்பைடர்மேனை பற்றி பார்க்குறப்ப கேரக்டர் வைஸாக டோனி ஸ்டார்க்கோட நாலேஜ்லாம் இருந்துச்சு 2 படத்தில். லாஸ்ட்டாக அந்த படத்தில் எல்லாரும் மறந்ததுக்கப்புறம் அவரோட சொந்த முயற்சியில் வர மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இதை வந்து பீட்டர் பார்க்கர்னா யாருன்னே தெரியாது, ஆனால் ஸ்பைடர்மேன் வந்து யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்பைடர்மேன் தான் அப்படிங்கிற மாரி தான் ட்ரெய்லர் இருக்குது. அது பார்த்தாக்க நம்ம ப்ரூஸ் பேனர் இருக்கார்ல, ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்கள. ஹல்க் எப்பயும் மொக்கையாக காட்டுறது தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த தடவை ஹல்க்கை வந்து பயங்கரமாக அடிக்கிற மாரி காட்டுவாங்களா, இல்லை அடிதாங்க மிஷினாக காட்டுவாங்களான்னு காலப்போக்கில் தான் தெரிஞ்சுக்கலாம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். அப்புறம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ட்ரெய்லர் வர ரிலீஸ் ஆக போகுது. நிறைய பேர் அவளோட இருக்கோம்ல, நானும் தான்.